குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். விருட்சிக ராசி நண்பர்களே, இதுவரைக்கும் எத்தனையோ பயிற்சியை பார்த்து எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. அத்தனையிலும் ஏமாற்றம் வந்திருக்கும். பெயர்ச்சினாலே அவநம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுக்கு மேல இதெல்லாம் நம்ப கூடாது, யார் எது சொன்னாலும் கேட்க கூடாது, வாழ்க்கை அது பாட்டே போகும் போல, இந்த ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் போய் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஒரு 10-12 வருஷமா மிகப்பெரிய போராட்ட களத்தில் இருந்திருப்பீங்க, ஒரு போர்ல இருந்தது மாதிரியே. ஆனா உங்களுடைய சுயரூபம் என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க. அந்த புது ரத்தம் எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தத்துல சூடு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த போராடும் குணம் கொண்டவர்கள் விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். மற்றவங்களாம் தோல்வியை பார்த்து பயப்படுவாங்க, எதிரியை பார்த்து பயப்படுவாங்க, குடும்பத்தை பார்த்து பயப்படுவாங்க, குடும்பம் நடத்த பயப்படுவாங்க, சம்பாதிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, வேலைக்கு பயப்படுவாங்க. ஆனால் எதற்குமே பயப்படாதவர்கள் விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். வெற்றியை மட்டும் இல்ல, தோல்வியவே பார்த்து பயப்பட மாட்டீங்க. தோல்வின்னு வந்துட்டா இன்னும் வலிமையானவர்களாக மாறக்கூடியவர்கள். அப்படிதான் உலகத்துல நடந்திருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிங்க. இப்ப சோர்ந்து போய் இருக்கீங்க, ஆனால் உங்களது குணம் அதுவல்ல. சோர்வுக்கே சோர்வை காட்டக்கூடியவர்கள், தோல்விக்கே தோல்வி பயத்தை கொடுக்கக்கூடியவர்கள். உங்க கையில அந்த முருகனுடைய வேல் இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க நெஞ்சுக்குள்ள அந்த தைரியம் இருக்கு, அந்த வீரம் இருக்கு, ரத்தத்துல சூடு இன்னும் இருக்கு, எத்தனை வயசானாலும். அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க பயப்படுற ஆள் கிடையாது. ஆனா நீங்க பட்ட அடி, பட்ட துன்பம் அப்படி. இதே வேற ராசிக்காரங்களா இருந்தா இந்நேரம் நில குலைஞ்சு போயிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க, ஒரு துயரமான முடிவை கூட எடுத்திருப்பாங்க. எத்தனை நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கும், இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கும், குடும்பத்துல நடந்த பிரச்சனைகளுக்கும், கணவனோ மனைவியோ செஞ்ச துரோகத்துக்கும், உறவினர்கள் நண்பர்கள் செஞ்ச கொடுமைக்கும் இந்நேரம் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அடுத்த ராசியாக இருந்தா எல்லாமே ஆண்டவன் கையில ஒப்படைச்சிட்டு, நமக்குன்னு ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும், அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன், அன்னைக்கு என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு அமைதியா இருந்தவர்கள் நண்பு விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். குடும்பமே சின்ன பின்னமா சிதைஞ்சு போயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாருக்குமே இல்லை. அவர்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்கள் தலைக்கு மகுடத்தை சூட்ட வந்த பொற்காலம் வந்திருக்கு. 10-12 வருஷமா அல்லோலப்பட்டிருப்பீங்க, சிதைஞ்சு போயிருப்பீங்க. இப்போ வந்திருக்கு பாரு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி. உங்களுக்காக, உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்காக. இன்னும் 24 வருஷத்துக்கு நீங்க தான் உங்க காட்டுக்கு, உங்க நாட்டுக்கு, உங்க வீட்டுக்கு ராஜா. சிங்கம் மாதிரி சிம்மாசனத்துல உட்காந்து 24 வருஷம் ஆட்சி செய்ய போறீங்க. இனிமே உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அடிச்சு சொல்றேன், அசைக்கவே முடியாதுங்க. போங்க, துணிச்சலா ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை. இந்த நிமிஷத்துல இருந்து டைம் ஸ்டார்ட். மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலத்தை நண்பு விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் பார்க்க போறீங்க. உங்களுக்காகவே வந்திருக்கிற காலம். உங்க காலம் திரும்பிடுச்சு. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அடுத்த வீடியோக்கு போயிடுங்க. எந்த நேரத்துல என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு யோகங்கள் இருக்கு, குடும்ப விஷயம் எப்படி இருக்க போது, பொருளாதாரத்துல எவ்வளவு முன்னேற்றம் பார்க்க போறீங்க, எந்த தொழில சிறப்பா இருக்க போறீங்க, எல்லாத்த பற்றியும் புட்டு வைக்க போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க நண்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோ உங்களது பார்வையை திறக்க போகுது. உங்களுக்கான ஒளி விளக்கை ஏற்ற போகுது. உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை காட்டப் போகுது. புதிய பாதை, புதிய பயணம், புதிய வெற்றி, புதிய உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி நண்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கு 2026 குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில
நான் சொன்ன மாதிரி புதிய நம்பிக்கை, புதிய பாதை, புதிய உலகம், புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான காலம் இது. பொதுவாகவே தைரியசாலிகள், ரகசியம் காக்கிற குணம், கடின உழைப்பாளிகள், உண்மையான அன்பு கொண்டவர்கள், எதுலையுமே ஆழமா சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு சிறியவர்களாக, என்னதான் கௌரவத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப சின்னவர்களாக, ஒரு மரியாதை இல்லாம, தனக்கான ஒரு இடத்தை தக்க வைக்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகம் உங்களை ஒரு நிலையான இடத்துல இல்லாம, ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் சந்தேக குணம், கொஞ்சம் தயக்கம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். குடும்ப கௌரவம்லாம் போயிருக்கும். ஏன்னா சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்ப கௌரவத்தை எல்லாம் எவ்வளதோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும். ஏன்னா கணவன் மனைவி எதிரியாக இருக்காங்க. குடும்பத்தில் குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணமே தெரியல. வேலை தொழில் நிலையே இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையிலையும் தொழிலையும். என்னைக்கு நம்ம வேலை போகும், என்னைக்கு நம்ம தொழிலில் நஷ்டமாக போகிறோமோ அப்படிங்கிற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் முன்னேற முடியாமல் தவிப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் தொழில் தடைகள் நிறையா இருந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருந்திருக்கும். விபத்து நடந்திருக்கும். கடன் சுமை ஆளை போட்டு அழுத்தி இருக்கும். கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கலங்கி போய் நிற்பீங்க. குடும்ப பிரச்சனை சொல்ல தேவையில்லை. திருமண தாமதம், குழந்தை பாக்கியம் இல்லாதது, பெரிய மன அழுத்தம், நண்பர்களுடைய துரோகம் போதாத குறைக்கு காதலன் காதலி விட்டுட்டு போயிருப்பாங்க. வேற ஒரு பொண்ணை, வேற ஒரு பையனை உங்களை அவமானப்படுத்திட்டு நட்டாத்தில் விட்டுட்டு போயிருப்பாங்க உங்களை. இப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் ஏதாவது நம்ம வாழ்க்கையை மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த என் அன்பு உறவுகளுக்கு ஒரு பொற்காலத்தை காட்டுகிறது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு பாக்கியஸ்தான பலன்களை கொடுக்க போகிறார். இந்த குரு ஏன் தெரியுமா அவ்வளோ சாதாரண பயிற்சி கிடையாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சி. அப்படின்னா உச்சம் பெற்ற குருவாக 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். உச்சம் பெற்ற குரு, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். உச்சம் பெற்ற குரு பார்க்க கோடி நன்மை இல்லை, மில்லியன் நன்மைகள் வரப்போகுது. அப்படி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இது வரைக்கும் இருக்கிற பயிற்சி மாதிரி இது கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. அதன்படி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. முக்கியமாக ஒரு 6 விஷயத்தை பற்றி சொல்லுவோம். இந்த குரு பயிற்சி என்னென்ன உங்களுக்கு செய்ய போகுது அப்படின்ட்டு. முதல்ல அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட், பொற்காலம். ஏதோ ஒரு விதத்தில் பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைய போறீங்க. அது என்னவாக இருந்தாலும் இருக்கலாம். அதிர்ஷ்டம்னா என்னங்க? நினைச்சு பார்க்காத நேரத்தில், நினைச்சு பார்க்காத இடத்துல, நினைச்சு பார்க்காத சம்பவம் நடக்கும். அது உங்களை திக்கு முக்காட வச்சிடும். எதிர்பார்க்காத சம்பவங்களை நிகழ்த்தும். அப்போ ஒரு அதிர்ச்சி இருக்கும் பாருங்க, நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க, அப்போ ஒரு கண்ணீர் துளி வரும் பாருங்க. அதை இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் அனுபவிக்க போறீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் கண்டிப்பாக உண்டு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதிர்பார்த்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பண வாய்ப்பு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதாவது டாலர் இந்தியன் மணியாக கொட்ட போகக்கூடிய ஒரு காலகட்டம். மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது. ஏன்னா உங்களது ராசியை பார்க்குறாரு குரு பகவான். உச்சம் பெற்ற குரு உங்களது ராசியை பார்க்குறாரு. கண்டிப்பாக வெளிநாட்டு பணம் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருப்பீங்க. ஆளை பார்க்கறதுக்கு சோர்வா, 10 நாள் சாப்பிடாதவங்க மாதிரி, ஒரு நிம்மதி இழந்தவங்க மாதிரி, எதையோ இழந்த பைத்தியங்கள் மாதிரி, ஒரு மரியாதை இல்லாமல், கௌரவம் இல்லாமல் இதெல்லாம் இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சியினால் ஆளே நீங்கள் சுத்தமாக மாறிட போகிறீங்க. ஒரு தன்னம்பிக்கை ஒளி வீசும். ஒரு தைரியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. வீரம்னா என்னன்னு உங்கள்கிட்ட கற்றுப்பாங்க. எந்த நேரத்தில் எப்படி ஷார்ப்பாக இருக்கணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி தொழில் செய்யணும், எப்படி சிந்திக்கணும். டோட்டலாக உங்களுடைய மனமும் குணமும் உருவமும் மாறிடும். ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பீங்க. அவ்வளவு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார நடக்க போகுது. இதுதான் முக்கியங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நாம் முதல்ல ஏற்றுக்கிறோமா அப்படிங்கிறதான் முக்கியம். அதை நீங்கள் உணர்ந்து உங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களையே மாற்ற போகுது. நேற்று வரைக்கும் எப்படி இருந்தவ இன்னைக்கு பாரு மினுக்கிக்கிட்டு போகிறான். என்ன நடந்தது? எப்படி ஒரு தினசாக இருக்காங்களே, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு வாட்ட சாட்டமா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சில பேர் மனசு வந்து பாராட்டுவாங்க. சில பேர் வைத்து எறிவாங்க. இது வெளிப்படையாக நடக்கும் பாருங்க. ஆளே நீங்கள் மாறிடுவீங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தொழில் வேலை இதில் ஸ்ட்ராங்காக உட்கார போகிறீங்க.
இது வரைக்கும் 1000 தடைகள் இருந்திருக்கும் தொழில்னாலே. இது வரைக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கும். எதுவுமே விளங்கி இருக்காது. கடும் கோபம் வந்திருக்கும். இந்த வேலையை வேணாம் ஒன்றும் வேணான்னு தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. நிறைய இடத்துல இந்த தொழிலே வேணான்னு மூடி போட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல நஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் காக்கா பிடிச்சி மேலே வந்திருப்பாங்க. ஒரு வேலையில் பதவி உயர்வு அடைஞ்சிருப்பாங்க. பெட்டி கடை வச்சுருக்கிறவங்களாம் நிறைய சம்பாதிப்பாங்க. கூட்டம் வரும். பெரிய ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஸ்டோருக்கு யாரும் வரமாட்டாங்க. பெரிய பெரிய தொழில் செஞ்சு முதலீடு போட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமே உங்கள் வேலைக்கு உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் நம்பர் 1. இந்த ஏரியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக உங்களுடைய தொழிலை வேலையை விரிவுபடுத்துவீங்க. நம்பர் 1 இடத்துக்கு வருவீங்க. ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கம்பெனிலே நம்பர் 1 வேலைக்காரர் இவர் தான் அப்படின்னு பட்டம் வாங்குவீங்க. பதவி உயர்வு, விருது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்கான விருது வாங்குவீங்க. நிறைய ஐடியாக்கள் வரும். நிறைய சிந்தனைகள் செய்வீங்க. இனிமேல் சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படியே பரபரன்னு இருப்பீங்க. எதையாவது செய்யணும், எதையாவது பேர் வாங்கணும், எதையாவது கண்டுபிடிக்கணும், எதுலையாவது சேர்ந்து வேலை செய்யணும். சும்மா இருக்கிறவங்களாம் என்ன செய்வீங்க? படித்தவங்களாம் எனக்கு சம்பளமே வேணாம், இதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக்க போயிடுவீங்க. கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் தான் அந்த தொழிலுக்கு ராஜா, நீங்கள் தான் அந்த தொழிலுக்கு முதலாளி. அல்லது வேலை செய்கிற இடத்துல போய் உங்களுக்கு முன்னாடி 10 பேர் போய் சேர்ந்துருப்பாங்க. 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக போய் சேருவீங்க. ஆனால் உங்களுடைய திறமையால் வேகமாக முன்னேறுவீங்க. அதுதான் சொல்கிறேன், 9 கிரகமும் உச்சமற்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சமற்ற குரு அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய எல்லா விஷயத்துலேயும் அதிர்ஷ்ட வாய்ப்பு. அதுதான், சும்மா கேட்டால் மட்டும் போகாது, முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு. அதே போல் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இதை விட ஒரு அதிர்ஷ்டம், பாக்கியம், யோகம் யாருக்கும் கிடைக்காது. முயற்சி ஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை, சகோதரர்கள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். எப்படி? எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். தகுதி தராதரெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு முயற்சி அப்படின்னா எதுக்காவது ஆசைப்படுறீங்க, உங்கள் துறையில் நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் செட் ஆகுமா? உங்களை தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை இனிமேல் தான் வெளிப்பட போகுது. எல்லாரும் பூனைக்குட்டின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் புலிக்குட்டியை மாற போகிறீங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு மிருகம் வெளியில் வரப்போகுது. உங்கள் திறமை வெளிப்பட போகுது. இதுக்கு மேலே தான் உங்களுடைய திறமை, வேகம், உற்சாகம் எல்லாமே வெளியில் வந்து உங்களை ஒரு நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரப்போகுது. நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடைய போகுது. முயற்சி ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேங்க. உண்மையாக என்ன முயற்சி பண்ணாலும் சரி, எதுக்கு வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஆசைப்படுங்க. இது வரைக்கும் நிராசையாக இருந்த அத்தனை ஆசைகளும் நினைவாக, நிஜமாக மாறப்போகிறது. நிராசை நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க, ஆசைப்பட்டதெல்லாம் அடைவீங்க, சொல்லி அடிப்பீங்க கில்லி மாதிரி. யாராவது நினச்சாங்களா தளபதி விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜயா மாறுவார் அப்படின்னு? எல்லாரும் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. விஜயை கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, கோபம் வந்தாலும் வரும். ஆனால் இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு கண்டிப்பாக உதாரணமாக சொல்லலாம் விஜய் அவர்களை. ரஜினி மாதிரி தோத்துறாதீங்க, விஜய் மாதிரி ஜெயிச்சிருங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஒரே வருஷத்தில் அவருடைய வாழ்க்கையே வேற உலகத்துக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா? சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் அப்படிங்கிறத மறுபடியும் 50-60 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்களாம் சாதிக்கக்கூடியவர்கள். உங்களை உதாசீனப்படுத்தினாங்கன்னா கண்டுக்காதீங்க, அலட்சியப்படுத்தினாங்கன்னா அவங்க பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. எனக்கான காலம் வந்துருச்சு, எனக்கான உலகம் இது, எனக்கான பாதை இது, இதில் தான் நான் பயணம் செய்வேன், நீ யாருன்னு கேளுங்க. ரொம்ப டிமோட்டிவேஷன் செய்வாங்க, வளர விட மாட்டாங்க நிறைய பேர் கூட இருக்கிறவங்க. அதெல்லாம் கண்டுக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஆறுபடை அப்பனின் அத்தனை அருளும் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசினாலே முருகன் தானே கடவுள், செவ்வாய் அதிபதி இல்லையா? அந்த இறை அருள் உங்களுக்கு உண்டு. வெற்றிவேல் வீரவேல். எப்பொழுதுமே நம்ம சோர்ந்து இருக்கிற நேரத்தில் முருகனை நினச்சோம்னா நம்ம உடம்பே சிலிர்க்கும், அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி இறைவனுடைய, முருகனுடைய, ஆறுபடையப்பனுடைய, திருச்செந்தூர் பழனி ஆண்டவனுடைய அத்தனை அருளும் உங்களுக்கு உண்டு. அதனால எதுக்குமே முயற்சி பண்ணி எதையுமே ஜெயிக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களோ தோழிகளோ யாரு வேணாலும் சொல்லலாம் நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு. நீங்களாம் சொல்லவே கூடாது. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள். எந்த தடை வந்தாலும் அதில் உடைச்சு சாதிக்கக்கூடியவர்கள். அதிகம் பேச மாட்டீங்க, உங்கள்கிட்ட ரகசியம் அதிகம் இருக்கும். ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் யாருன்னு காட்டுவீங்க.
நீங்கள் வருத்தப்படவே கூடாது. ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு, வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கஷ்டங்களும் உண்டு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதி. அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள், அதனாலே சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பவர், நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் பவர். சில நேரத்தில் பல தடைகள் வரும். இன்னமும் அந்த தடை போகலை. ஏன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டுக்கு நல்லது செய்வார் இனிமே. ஆனால் அவர் பார்க்குற இடம் இருக்குல்ல, குடும்பம், லாபம், கணவன் மனைவி ஸ்தானம், உங்களது துணை ஸ்தானம், இதில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். இது வரைக்கும் உங்களுக்கான பலனை சொன்னோம், அதாவது குரு இதெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு. ஆனால் எச்சரிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்க்கையில் நல்லது நடந்தால் கெட்டதும் உண்டு தானே. இரவு வந்ததுன்னா பகல் உண்டு, பகல் வந்ததுன்னா இரவு உண்டு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய தத்துவங்கள், இந்த இயற்கை சொல்லக்கூடிய தத்துவங்கள். அதுதான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கஷ்டம் எல்லாருக்கும் வரும், நஷ்டம் எல்லாருக்கும் வரும், துன்பம் எல்லாருக்கும் வரும், பிரச்சனைகள் வரும், நோய் வரும். ஆனாலும் உடஞ்சி போகக்கூடாது. நாம் நம்மளை அந்த அனுபவத்திலேருந்து மெருகேற்றிக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இந்த கதை. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கதை இது. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். 2 வரம் வேணும் அப்படின்னாவில். என்ன அப்படின்னா, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆகிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல். இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். அதனால் வெயிலுக்கும் மழைக்கும் காற்றுக்கும் எப்படி தாங்கிக்கிட்டு ஒரு நெல்மணி, தரமான நெல்மணியாக உருவாகுதோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் பல அடிகளை வாங்கி பல கஷ்டங்களை பட்டு நம்ம ஒரு மனுஷனாக ஒரு மாதிரி அவதாரம் எடுத்து திரும்பி வந்தால் தான் அது வாழ்க்கை. அப்போ சனி பகவான் பல விஷயத்தில் சோதிக்க போகிறாரு. குடும்பத்தில் அந்த சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் குரு பகவான் உங்களுடைய குணத்தால் மாற்றுவார். இது இந்த தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கிங்க என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, தோழிகளே. இங்கே ஒரு தத்துவம் பொதிஞ்சிருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. அதாவது கணவனோ மனைவியோ உங்களை சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க, எதிரும் புதிருமா இருப்பாங்க, நம்ப மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்கள நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. அந்த அதிசயம் நடக்க போகுது. உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு உண்மையான ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே மாறிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை புரிஞ்சுப்பாங்க அந்த கணவனும் மனைவியும். எவ்வளோ பெரிய விதி பார்த்தீங்களா? கெஞ்ச மாட்டீங்க, கொஞ்சம் மாட்டீங்க, அவங்கள்ட்ட போய் சண்டை போட மாட்டீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். உங்களையே மெருகேற்றி உங்கள் வேலையை, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல தொழிலை அமைச்சு நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி உங்களை நீங்கள் உயர்த்திக்கும் போது தானாக உங்களை சுற்றி இருப்பவர்கள் வருவார்கள். நண்பர்களாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. சரி, அடுத்தது, இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அதை எப்படி சரி பண்ண போகிறார் குரு பகவான்னா, நீங்கள் செய்கிற அத்தனை முயற்சியவும் ஜெயிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்காக லாபத்தை வரவழைக்க போகிறார். இது வரைக்கும் நஷ்டம்னு இருந்து கடன் நிறைய வாங்கின உங்களுக்கு நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற்று அது சரியாகி நீங்கள் கண்ட கனவு, ஆசைப்பட்ட பல விஷயங்கள், நீங்கள் செஞ்ச முதலீடுக்கெல்லாம் முயற்சிக்கெல்லாம் பலனை கொடுத்து நல்ல லாபத்தை கொடுப்பார், இருந்த கடனை அடைப்பார். பார்த்துங்க, இது எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அதுபோல் குடும்பத்தை சிதைச்சிருப்பார், நிம்மதி இல்லாமல் ஆக்கியிருப்பார். குடும்ப உறுப்பினர்கள் யாருமே உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, மதிச்சிருக்க மாட்டாங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், பெற்றவங்க ஒரு பக்கம், உறவினர்கள் ஒரு பக்கம், இப்படி எதிரிகளாகவும் இருக்கலாம், மதிக்காதவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான கௌரவத்தை கொடுத்து, உங்களுக்கான பொறுப்பை கொடுத்து, உங்களுக்கு வண்டி, வாகனம், பழைய சொத்து, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பலன் எல்லாத்தையும் கொடுத்து உங்க குடும்பத்தை உங்க பக்கம் திருப்ப போறாரு. நாங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல போறாரு. உங்களை கட்டினதுனால நான் பாக்கியமானேன் அப்படின்னு கணவன் மனைவியும்
உங்களுக்கு மகளா பிறந்ததால நான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு குழந்தைகளும், உங்களை பெத்ததுக்காக பெருமைப்படுறேன்னு அப்பா அம்மாவும் உங்களது புகழை பாட போறாங்க. இதுதான், இப்படிதான் கிரகங்கள் வேலை செய்யும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களா எதுவுமே போய் எதிர்பார்க்க வேண்டியதில்ல, கஷ்டப்பட வேண்டியதில்ல, முயற்சி பண்ண வேண்டியதில்லை. தானாகவே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எதுனா இந்த காலம்தான். இதைத்தான் குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். இதை விட தெளிவா பலனை யாராலும் சொல்ல முடியாது. என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, பொதுவா பார்த்தோம்னா வருமானம் உயரப்போகுது, பழைய கடன்கள்லாம் அடைக்க போறீங்க, நிலம் வாங்குற யோகம் வந்துருச்சு, வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு, முதலீட்டுல லாபம் வரப்போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, நிறைய நகை வாங்க போறீங்க, சேமிப்பு அதிகரிக்க போகுது, கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்க போகுது, பழைய மனக்கசப்பெல்லாம் குறையும், புரிஞ்சுப்பீங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குங்க குடும்பத்துல, இதை சொல்லாம நாம கடந்து போகக்கூடாது. இதை சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. இந்த வருஷம் 1000 நன்மைகள் நடந்தாலும், அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல. இந்த கள்ள தொடர்புங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால அந்த எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். பழைய காதல் மீண்டும் உருவாகும், பழைய நட்பை புதுப்பிப்பீங்க. 10, 15, 20 வருடங்கள் ஆயிருக்கும், மறுபடியும் அவங்க தொடர்பு கிடைக்கும். அவங்க ஏதாவது இழந்துட்டு உங்களை நாடி வருவாங்க அல்லது உங்களை தேடி வருவாங்க. நீங்க தான் உலகம்னு சொல்லுவாங்க. அப்ப மிகப்பெரிய வார்போர் உங்க குடும்பத்தில் நடக்கலாம். சமூக வலைதளத்துல சேஃபா இருங்க. கண்ட வீடியோக்கள், படங்கள் உங்க மனசை மாத்தலாம் அல்லது நபர்கள் உங்களை ஆட்கொள்ளலாம், தவறான பாதைக்கு கொண்டு போவாங்க. எச்சரிக்கையா இருங்க. வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உறவுகள் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லப்போனா விருச்சிக ராசி உங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதில் நீங்கள் சிறந்தவர்கள். எதில்? காமத்தில் சிறந்தவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்களுடைய மனசு அங்கே போயிடுச்சு அப்படின்னா அதை அனுபவிக்காமல் நிம்மதியாக திரும்பவே மாட்டீங்க. எது நடந்தாலும் அதை முடிச்சே ஆகணும், அந்த சந்தோஷத்தை அந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி உச்சநிலைக்கு போயிடுவீங்க. அதனால் அந்த கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதை கடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் அடைய முடியும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, மேலதிகாரி ஆதரவு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கிது. புதிய கிளை, புதிய முதலீடு, கூட்டு தொழில் வளர்ச்சி, ஆன்லைனில் வணிக லாபம் நிறைய கிடைக்க போகுது. அதிரடி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நடக்க போகுது. புதிய வீடு, புதிய வாகனம், வெளிநாட்டு பயணம், திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் விரிவாக்கம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமாக குலதெய்வ அருள் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கிது. ஏன்னா 5ஆம் வீட்டை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள போயிட்டு வர சொல்லுங்கள். ஊரில் இருந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தடை, தாமதம், மனக்குழப்பம் எதுவுமே இருக்காது. வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு. குலதெய்வம் இல்லாமல் எந்த தெய்வத்தாலையும் உதவியே செய்ய முடியாது. நமக்கு இந்த பிரபஞ்சத்தாலேயே செய்ய முடியாது. என்னதான் நம்ம மதி வேலை செஞ்சாலும் குலதெய்வத்தின் அருள் இருக்கணும். குலதெய்வம் தான் நம்மளுடைய மதி, நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி இருக்கிற இன்னொரு சக்தி. அது குலதெய்வம் கூடவே இருக்கிற சக்தி. அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி. அதனால் கண்டிப்பாக குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பரிகாரங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. முருகப்பெருமான் கும்பிடலாம், கால பைரவரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சிவபெருமானை கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சொன்ன மாதிரி பழனி முருகன் கோவிலுக்கு, திருவண்ணாமலைக்கு, காசி விஸ்வநாதர், திருநாகேஸ்வரம் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்குது. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்கு. குறிப்பா குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்ட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்திலிருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க, மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க, உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி, இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால
அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. வாழ்க்கையில இந்த விஷயத்தை மட்டும் மனசுல எப்பொழுதுமே வச்சுங்க. காற்று எதிராக வீசினாலும் கழுகு உயரமாக பறக்கும். வாழ்க்கை சோதித்தாலும் வெற்றி உங்களை தேடி வரும். அதனால மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய வருடம் இந்த வருடம். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை மெருகேற்றி நல்ல மனுஷனா மாத்திருக்கு. உங்களை உயர வைக்க போகுது அந்த கஷ்டங்கள். இறைவன் உங்களை தாமதப்படுத்துவார், ஆனா கைவிட மாட்டார். நம்பிக்கையோட முன்னேறுங்கள். உங்கள் நேரம் வந்து விட்டது. ஓம் நம சிவாய. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.